10 ஆண்டுகளில் நம்ம 3வது இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வல்லரசு நாடு பட்டியலில் பொருளாதாரத்தில் வல்லரசு பட்டியலில் நம்ம இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு யார் காரணம்? நம்ம பாரத பிரதமர். அவர் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கு மேலே உழைக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், தூங்குறதே கிடையாது. நைட்டில் ஒரு 5 ஹவர் தான் தூங்குவார் வேண்டாம். அவரோட எண்ணம் ஃபுல்லாக இந்த தேசத்தை முதல்ல கொண்டு வருவது தான். ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி இன்னைக்கு 10 வருஷமாக கொடுத்துருக்கோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா திமுகவில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அமைச்சர்களே கிடையாது. உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்சி தூக்கி எறிபொறி கொண்ட ஆட்சி. பார்த்துருப்பீங்க, மின்சார கட்டணம் அப்படி தகன்னு பின்னுது. 1000 ரூபா வந்தவங்கலாம் நீ 2000 3000 கட்ட வேண்டியிருக்குது. மாதம் மாதம் ரீடிங் எடுத்தால் அந்த மின் கட்டணம் குறையும்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு அவங்க கேட்க காதலே வாங்கிக்கல. அதே மாதிரி ஒரு தண்ணிகள் இல்லாத மின்சாரம் வெளியே இருந்து வாங்குறாரு. இதில் வர இவர் நல்லாட்சி கொடுக்குறாராம். கடந்த இப்போ ஒரு சொல்லிகிட்டே இருக்காங்க, இப்போ திராவிட ஆட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் மின் உற்பத்தியில் நம்ம ஒரு நிறைவான இடத்துக்கு வர முடியல. இன்னைக்கு குஜராத் எடுத்துக்கங்க, அவங்க மின்சாரத்தை வெளியே விற்கிறாங்க. பாஜக ஆட்சி நடக்கிற குஜராத்லேருந்து மின்சாரம் வெளியே விற்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு என்ன பண்ணிட்டு இருக்கு? வாங்கிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த நம்மளுக்கு மேலே கட்டணம் அதிகமாக வருது. ஒரு மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியலை இவங்களால. இவங்க வந்து பாஜக ஆட்சியை குறை சொல்கிறாங்க, மத்திய அரசு குறை சொல்கிறாங்க.